You are watching Grace Television. ஆண்டவரும் மறுமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கோலும் ஸ்தோத்திரம் எடுக்கிற இந்த கால நேரத்தில் கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் இந்த நாளை நம்ம பார்த்திருக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகள் மேலே அவர் கவனமாக இருக்கிறவர், அன்பு செலுத்துகிறவர், பாதுகாக்கிறவர், ரட்சிக்கிறவர், மீட்பாயிருந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த நல்ல காலை நேரத்தில் ஆண்டவர் தொடர்ந்து நம்ம ஆசீர்வதிப்பார். அநேகர் இந்த நிகழ்ச்சி நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்க. தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊழியக்காரருங்க ஒவ்வொரு தலைப்பில் பேசுகிற இந்த ஆசீர்வாதமான வாக்குதத்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கு நல்ல லாபகரத்தை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி அநேகர் எங்களிடத்துல பேசுகிறாங்க, சொல்கிறாங்க. அப்படி நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுறீங்க அப்படின்னு பட்சத்தில் தேவ சமூகத்தில் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சியை மற்றவங்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அதை பண்ணிக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை வாழாக்காதபடி தலையாக உயர்த்துவார்னு சொல்லி கடந்த ஒரு எபிசோடில் பார்த்தோம். அப்படி கர்த்தர் உங்களை தொடர்ந்து மென்மேலும் ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நம்ம வாசித்து உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். ஆண்டவர் பிள்ளைகளுக்கென்று ஒரு விசேஷித்த காரியங்களை தேவ சமூகத்தில் வச்சிருக்கிறார். சிறு பிள்ளைகளை அதிகமாக நேசிக்கிறவர் அவர். சிறு பிள்ளைகளை பரலோகத்துக்கு ஒப்பிடுகிறார். என்னிடத்துல வரத்துக்கு தடை பண்ணாதீங்கன்ற, என்னிடத்துல வருவதற்கு சிறு பிள்ளைங்களுக்கு இடம் கொடுங்க. டு நாட் ஒமிட் தம், அவங்களை நிராகரிக்காதீங்கன்றார் ஆண்டவர். அப்படி சிறு பிள்ளைகள் அதிகமாக நேசிக்கிற தேவன் நம்முடைய தேவன். எனக்கு அருமையான தேவச்சனமே, ஒருவேளை உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருப்பாங்க, இந்த வசனத்தை பார்க்குறவங்க இருப்பாங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை அருகில் இருக்கிற திருசபைகளில் சிறுவர் பள்ளி நடக்கும், சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடக்கும், இல்லை நீங்கள் போகிற திருசபையில் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி நடக்கும். அதில் உள்ள பிள்ளைகளை நீங்கள் நடத்தும் போது சின்ன வயதுலேருந்து அவன் பிள்ளைங்களுக்கு ஆண்டுடைய வசனத்தை கற்றுக் கொடுக்கறதும் பாடல்களை கற்றுக் கொடுக்கறது அவங்களுக்கு ஈர்ப்பு உண்டாகி தேவன் மேலே விசுவாசத்தை நம்பிக்கையும் கொண்டு வரும். இது ஒரு பிள்ளைகளை நடத்துவதற்கான ஒரு யுக்தி. அதனால இப்படி பிள்ளைங்களை நடத்தணும். அதனால எங்கேயாவது தின்பண்டம் வாங்குறதுக்கோ இல்லை மற்ற எங்கத்துக்கோ டூருக்கு போகும்போது பிள்ளைங்களை விட்டுட்டு வீட்டில் ஃபேமிலி மாத்திரம் போகிற மாதிரி அப்படி இருக்கக்கூடாது. சர்ச்சுக்கு சபைக்குன்னு போகும்போது பிள்ளைங்களையும் நீங்கள் கொண்டு போகணும். ஆகினால பிள்ளைங்களுக்கென்று அங்கே ஆலோசனை சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கென்று கதைகளை சொல்லுவாங்க. பிள்ளைங்க மனசில் எது பதியுமோ அப்படி போல் பிள்ளைங்களுக்கு பாடங்களை எடுத்து அந்த சின்ன பிள்ளைங்களை இன்னைக்கு அநேக காரியங்களை வளர்த்துவாங்க. இப்படி சின்ன பிள்ளைங்களால் நடத்தப்பட்டு அவங்க பெரியவங்களாகி வாலிபர்களாகி இன்றைக்கு ஊழியத்தை செய்கிற எத்தனையோ தரிசனம் பெற்ற தீர்க்க தரிசனமான ஊழியத்தை செய்கிற இல்லை பலவிதமான ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்கள் சகோதரிகள் உண்டு, சகோதரர்கள் உண்டு. எனக்கு அருமையானவர்களே, இந்த கால நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அதனால் சிறு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார். அப்படி ஒரு முக்கியமான பகுதியை இந்த இடத்துல நம்ம வாசிக்க போகிறோம். தி புக் ஆஃப் சாம்ஸ் 128 verses 6 says like this. சங்கீதம் 128 6வது வசனம் கடைசி வசனம் இப்படி சொல்லப்படுது. 128ஆம் சங்கீதத்தை எல்லா கால சூழ்நிலைக்கும் இந்த சங்கீதம் பொருந்தும். ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு, இல்லை ஒரு வீட்டில் பெண் பார்க்குறதுக்கு வராங்க, இல்லை ஒரு பெண் பிள்ளை பெரிய பிள்ளை ஆகிடுது, இல்லை ஒரு பிள்ளைக்கு காதணி விழா நடக்குது, ஒரு பிள்ளைக்கு பிறந்தநாள் விழா நடக்குது, ஒரு தம்பதிகளுக்கு திருமண நிகழ்ச்சி நடக்குது, திருமண நாளை கொண்டாடுறாங்க. அப்படின்ற பட்சத்தில் 128ஆம் சங்கீதம் எல்லாத்துக்கும் பொருந்தப்படுகிற ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம். எனக்கு அருமையானவர்களே, அதில் 6வது வசனத்தை ஆண்டவர் எப்படி பேசியிருக்கிறார் பாருங்க. இங்கே தேவனுடைய மனுஷனை கொண்டு பேசுகிறார். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இதுக்கும் அதுக்கு என்னப்பா சம்பந்தம்? இஸ்ரவேலு ஒரு பக்கம் இருக்குது, பிள்ளைங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. ஆகினால ஆண்டவர் பாருங்க, ஒரு சம்பந்தம் இல்லாமல் தேவன் எதையும் செய்ய மாட்டார். பிள்ளைகளை இஸ்ரவேல், அதாவது பிள்ளைகளை பரலோகத்திற்கு ஒப்பிவிட்டதான தேவன் இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் இன்னமாய் அவர் என்ன பண்ணுறார்? பாதுகாத்து வருகிறார். இன்னைக்கு காலகட்டத்தில் கூட இஸ்ரவேலுக்கு விரோதமாக அநேக காரியங்கள் யுத்தங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே ஆண்டவர் நமக்கு
அதாவது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம வாசிக்கிறோம், யாக்கோப்புக்கு விரோதமாய் மந்திரமும் இஸ்ரேலுக்கு விரோதமாக என்ன இல்லை, குறி சொல்லல் இல்லை. அப்போ இஸ்ரேலுக்கு விரோதமாக என்ன காரியங்கள் கொண்டு வந்தாலும் அது பழிக்காது, அது வாய்க்காது. ஏன்னா இஸ்ரேலுக்கு ஆண்டவர் எப்போவுமே துணையாக இருக்கிறார். தேசங்களுக்கு நடு மத்தியில் இருக்கிறது தான் இந்த எருசலேமில் தான் இந்த இஸ்ரேல் நகரம் குடியிருக்கிறது. இதற்கு தேவன் எப்பவுமே இருக்கிறார். பூமியின் இருதயம்னு சொல்லி இதற்கு பேரு. ஒரு மனுஷனுக்கு எப்படி தன்னோட சரீரத்தில் இருதயம் மத்திய பக்கத்தில் இருக்குதோ அப்படி போல பூமிக்கு இருதயமாகப்பட்டது தான் இந்த எருசலேமே இஸ்ரேல் நகரம். அப்படி இந்த இஸ்ரவேலை ஆண்டவர் என்ன பண்றார், ஆசீர்வதிக்கிறார். இஸ்ரவேலுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இஸ்ரவேலுக்கு ஒப்பாக பிள்ளைகளையும் பரலோகத்தையும் தேவன் வைக்கிறார். அருமையான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் இந்த வசனத்தை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் பாருங்க, ஆண்டவர் இப்படி இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை. அப்போ இஸ்ரவேலின் மேலே ஆண்டவர் என்னத்தை வைக்கிறார்னா சமாதானத்தை வைக்கிறார். இன்னைக்கு உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் சமாதானத்துக்குள்ளே நடத்துவார். The Lord will give his eternal peace unto your house. தேவன் சமாதானத்தை கொடுக்கிறவர். சமாதானமாய் கர்த்தர் செயல்படுவார். சமாதானத்தின் தேவன் அவர்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவஜனமே, ஆண்டுடைய சமாதானம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும். சமாதானத்தின் காரியம் குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். அதனால தான் வசனி உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய். இந்த கால நேரத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருப்பாராக. எல்லா கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? இந்த வசனத்தை கேட்ட தேவ பிள்ளைங்க வாழ்க்கையில் குடும்பத்தில் சமாதானம் நிலைத்திருக்கட்டும்னு சொல்லி உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த கால நேரத்துக்கு ஸ்தோத்திரம்ப்பா. சங்கீதம் 128:6, ஆண்டவரே இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு சமாதானத்தை கொண்டு வரட்டும். ஆண்டவரே பிள்ளைங்க பந்தய சுற்றில ஒலிவு மர கன்றுகளை போல இருப்பார்கள் என்று ஆண்டவரே 3வது 4வது வசனம் இப்படி சொல்லப்படுகிறதையா. கர்த்தர் தொடர்ந்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். சமாதானத்தை தந்திரளிவீராக, கிருபையை காத்துக்கொள்வீராக. துதி கன மகிமம் கொருவருக்கிற எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.